Welcome to Neela's Little Learning Tales. ஹாய்ங்க, நிறைய பேருக்கு வீட்டிலையே நெய் பண்ண தெரியும். என்னோட ஸ்டைலில் நெய் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய்யில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நெய் சாப்பிடும்போது நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெயிட் யாரெல்லாம் போடணும்னு நினைக்கிறோமோ நம்ம வெயிட் போடுறதுக்கும் இந்த நெய் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது நல்ல எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எனக்கு டெய்லி தோட்டத்திலிருந்து பால் கொண்டு வருவாங்க. அந்த பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் எப்போ டீ போடுறேனோ, இப்போ நைட்டு பால் கொண்டு வந்தாங்க அப்படின்னா காய்ச்சி உள்ளே வச்சுருவேங்க. காலையில் டீ போட எடுக்கும்போது அந்த ஆடையை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். தண்ணி கலக்காத பால்னால் தயிர்லேயும் நல்லா ஆடை வரும், பால்லையும் நல்லா ஆடை வரும், கெட்டியாகவே இருக்குங்க. ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா எடுத்து ஐஸ் வாட்டரு, ஐஸ் க்யூப்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா அடித்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிடுவோம். நெய் காய்ச்சறப்ப நல்லா ஐஸ் வாட்டரில் அந்த வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் அதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாவோ நமக்கு அந்த வாட்டர்லேயே பிரிஞ்சு வந்துடும். ஸோ மிக்சியில் போட்டு நல்லா அடித்ததுக்கப்புறம் அந்த வெண்ணெயை ஒரு 2-3 டைம்ஸ் ஐஸ் வாட்டரில் இல்லை நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நல்ல திக்கான ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் அந்த வெண்ணெயெல்லாம் போட்டு நம்ம நெய் காய்ச்சிடணும். நெய் காய்ச்சிறப்ப நல்லா பன்னீர் மாதிரி அது தெளிஞ்சு வர டைமில் முருங்கை இலை இல்லாட்டி கருவேப்பிலை இதை போட்டு நம்ம நெய்யை முருகடிச்சிடலாம். நெய் முருகி நல்லா வந்ததுக்கப்புறம் அதை நம்ம நெய் பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேவைப்படும் போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நெய் அவ்வளோ நல்லதுங்க. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட ஃபுட்டில் ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டாடா பாய். Thanks for watching. Don't forget to like, share, and subscribe.